ஏய் அனு, நம்ம 2 பேரும் தானே சினிமாக்கு போறோம். எதுக்கு திட்ட போறாங்க? வா, நான் சொல்லிட்டு இட்டுன்னு போறேன், வா. என்னமோ சொல்றீங்க. என்ன திட்டினா அவ்வளவுதான். நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நீங்க தான் பாத்துக்கணும் சொல்லிவிட்டேன். அனு, நான் இருக்கேன்ல, பயப்படாத, வா. அம்மா, அம்மா. என்னடா ரகு, எதுக்குடா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுன்னு இருக்க? நான் அம்மா சமையல் கட்டில் தானே சமையல் செஞ்சுன்னு இருக்கேன். அம்மா, நான் அனு கூட்டிட்டு சினிமாக்கு போயிட்டு வரேம்மா. ஏன்டா இருடா, அப்பாவை மீன்லாம் எடுத்துட்டு வர சொல்லிக்கிறேன். சமையல் தான் இருக்குது, எல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்கிறேன். அப்பா வந்த உடனே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கூப்பிட்டு சாயங்காலமா போங்களேன். அம்மா, நாங்கள் காலையிலே போயிட்டு வரோம்மா. நீ சமைச்சு வைம்மா, நாங்கள் மதியமாக கூட வந்து சாப்பிட்றோம்மா. ஏய் என்னவோ சொல்ற, போடா. ஏண்டி வள்ளி, ஏதோ சின்ன சிறுசுங்க வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லுதுங்க. அதை விட்டுட்டு சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விடுறதை விட்டுட்டு எதுக்கு போறேன் என்னத்துக்கு போறேன்லாம் கேள்வி கேட்டுன்னு இருக்காத. சாயங்காலம் போறதுக்கு என்ன, காலைல போயிட்டு வரட்டும் விடு. ரொம்ப நன்றி பாட்டி. அம்மா, ஓகே சொல்லுமா. சரி சரிடா, போயிட்டு தான் வாங்க, இல்லைன்னா உங்க பாட்டி என்ன பேசியே சாவச்சிடேன் என்ன. எங்கள் அம்மான்னா அம்மா தான். பாய் பாட்டி, போயிட்டு வரேன் பாட்டி. மாமா, மாமா நானும் வரேன் மாமா சினிமாக்கு. என்னையும் கூட்டிட்டு போங்க. சரிதான், பூனைய மடியில கட்டின கதை தான். ஏய் ரம்யா, ரம்யா. என்ன பாட்டி, எதுக்கு கூப்பிடுறீங்க? பாருடி அம்மா, உன் பையன் இவங்க 2 பேரும் சினிமாவுக்கு போறாங்கன்னா நானும் வருவேன் மாமான்னு சொல்லிட்டு இது அடம் பிடிக்கிறான் பாரு. என்னன்னு கேளு. டேய் ராக்கி, இங்க வாடா அம்மாண்ட. போமா, நான் வரமாட்டேம்மா. நான் மாமா கூட தான் நான் சினிமாக்கு போறேம்மா. போமா. டேய் ராக்கி, சொன்னா கேளு. நான் அம்மா உனக்காக ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். இவங்க 2 பேரும் சினிமாக்கு போயிட்ட பிறகு நான் உனக்கு தரேன்னே. சரிம்மா. மாமா சரி, நீங்க மாமி கூட்டிட்டு போயிட்டு வாங்க. எனக்கு அம்மா ஒண்ணு வச்சுன்னு இருக்காங்களா, நாங்க சாப்பிட போறோமே. ஞ, 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 ஞ. சரி சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. அனு பார்த்துக்க பத்திரம். சரிங்க அத்தை, போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வரேம்மா. அண்ணி போயிட்டு வரேன் அண்ணி. பாட்டி போயிட்டு வரேன் பாட்டி. ராக்கி செல்லம் பாய்ப்பா. பாய் மாமி, போயிட்டு வாங்க. ஏய் ரம்யா, பாய் ரம்யா. பாய் பாட்டி. டே ராக்கி, பாய்டா. சரி பாய். என்னங்க இந்த தியேட்டர்ல ஒரே சவுண்டா இருக்கு, விசில்லாம் சவுண்ட் கேக்குது. ஏ அனு, தேட்டர்லாம் அப்படிதான் இருக்கும். வா, நல்லா இருக்கும் இந்த படம் பார்க்கலாம். இந்த அனு, பாப்கார்ன் சாப்பிடு. வள்ளியே, வள்ளியே, இந்தாம்மா. உங்களை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வாங்கின்னு வரீங்க? ஒரு பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? ஏய் வள்ளி, எதுக்கு நீ கோவப்படுற? அங்க எவ்வளவு ஜனம் தெரியுமா கறிக்கடையில? நின்று கால் கடுக்க நின்று வாங்கிட்டு வர, நீ என்னை இப்படி பிடிச்சி நீ திட்டுற. எங்க வீட்டுல ஆளே இல்லை, எல்லாம் விரிச்சோடி போட்டு கதவெல்லாம் திறந்து போட்டுக்குது. ஹாலில் யாருமே காணோம். ஏன் அங்கே உங்கள் அம்மா உட்காந்துன்னு கீரை உருவிந்தாங்களே, பார்க்கலையா? அங்க எங்க அம்மாவும் இல்லை, கீரியும் இல்லை. ஆமாம், அந்த கேவிக்கு ஒரு வேலை சொன்னால் 9 வேலை வைக்கும் எனக்கு. ஏய், இதுக்கு இப்போ எதுக்கு எங்க அம்மாவை பிடிச்சின்னு திட்டுற? நான் உங்க அம்மா பிடிச்சின்னு திட்டா? மகனே, நீ திட்டி தான் பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. கொண்டா, இதில் ஒன்றும் குறைச்சல இல்லை. நீ நடந்தால் நடை அழகு. என்னயா உனக்கு இந்த வயசுல பொய்ப்ப பத்தியா, பாட்டை பத்தியா? அதுக்கு நீ சிரித்தால் சிரிப்பழகு. நான் நடிச்சால் அடி அழகு. என்னைய பாக்குற, ஓடி போயிட்டு வேலை செய்யற இடத்துல என்ன வேலை செய்ய விடாத, பின்னாடி நின்று பாட்டு வேலை கேக்குது உனக்கு. சரி சரி, சீக்கிரமா செய், பசிக்குது. ஏ ஹனு, ஐஸ்கிரீம் சாப்பிடு ஹனு. சரிங்க. ஏங்க இந்த ஐஸ்கிரீம் நம்ம வீட்டுக்கு கூட வாங்கிட்டு போலாமா? அங்க ராக்கி பாப்பா இருப்பான்ல, அவனுக்கும் கொடுக்கலாம். ஐயோ ராமா, இவ ஒருத்தி என்ன நேரம் பார்த்தாலும் இதை வாங்கிட்டு போகலாம் அதை வாங்கிட்டு போகலாம். ஏன் அனு, யாருக்கும் எதுவும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லாமே இருக்க மாட்டேன்ற. எங்கன்னா கிளம்பணும்னா எல்லாரையும் கூட்டிக்கலான்னு சொல்ற. என்னதான் ஆச்சு உனக்கு? அனு, நம்ம கல்யாணம் ஆன புது ஜோடி அனு. நம்ம ஒன்றும் சின்ன பிள்ளைங்க இல்லை, எல்லாரோடையும் சேர்ந்து கும்பலாக போகலான்னு சொல்கிறதுக்கு. சரிங்க. சரி, சாப்பிட்டாச்சா? வா, வீட்டுக்கு கிளம்பலாம். என்னது வீட்டுக்கா? ஏங்க இப்பதானங்க சொன்னீங்க நம்ம கல்யாணம் ஆன புது ஜோடி நம்ம தனியா போனோன்னு. என்னை ஷாப்பிங்லாம் கூட்டின்னு போங்க, ஷாப்பிங் மால் கூட்டின்னு போங்க. அட்ரா சக்கன் நாளா, இதாண்டா அனு. சரி வா அனு, போகலாம் ஜாலியா.
அம்மா அம்மா எனக்கு ஒன்று தரேன்னு சொன்னீங்களே தரவே இல்லையம்மா. மாமா மாமி போன பிறகு தரேன்னு சொன்னீங்க. நான் உன்னை எத்தனை வாட்டி கேட்கறதுமா, கொடுமா. இவன் வேற ஒருத்தன் நேரம் பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கான். வாடா தந்து தொலைகிறேன். அம்மா அந்த ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் தாம்மா இருக்கு. என்னடி நேற்றுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து கொடுத்தா குழந்தைக்கு சளி பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆமாம் உன் புள்ள பண்ணி வச்சுட்டு போகிற வேலைக்கு நான் என்ன பண்ணுறது? அவனை மாட்டிக்கின்னு நான் தான் முழிக்கிறேன். என்னடி பண்ணான் அவன்? அவன் பாட்டுன்னு அவன் பொண்டாட்டி கூட்டுன்னு சினிமாவுக்கு போனான். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அவன் போகிறது புருஷன் பொண்டாட்டியும் தனியாக யாருக்கும் சொல்லாமல் பாட்டுன்னு போயிருக்கணும். நீங்கள் தான் கூடி கும்பலாக போட்டு எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணிவிட்டு என் பிள்ளைய அழ வச்சுட்டு அப்புறம் போகிறதால இப்போ நான் என் பிள்ளைக்கு நான் ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் ஆளாயிட்டேன். டேய் வாடா. ஏண்டா ராக்கி செல்லம், நான் பாட்டி உனக்கு சாக்லேட் தரேன், ஐஸ்கிரீம் வானாடா செல்லம். ஆஹா அதெல்லாம் முடியாது, எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். டேய் இந்தடா வந்து வாங்கிக்கணும் போ. ஐஸ்கிரீமே ஐஸ்கிரீமே. ஏண்டி ரம்யா இப்படிலாம் கோவமாக பேசுகிற? நான் அந்த அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணிட்டாம்மா. நான் என்ன அழுதுகிட்டே பின்னாடியே சுற்றிக்கிட்டு. சரி விடு ரம்யா, குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஏம்மா தெருவில் வந்து நின்றுன்னு இருக்க? என்னடி மணி 3 ஆகுது, பொழுது போக போகுது, இன்னமும் வரலடி வீட்டுக்கு. அழுவும் ரகுவோம். அம்மா விடுமா, அவங்க சினிமாவுக்கு போயிட்டு எங்கன்னா போயிட்டு கூட வருவாங்க, சாப்பிட்டு கூட வருவாங்க. அதெல்லாம் நீ கண்டுக்காத, விடுமா. வாமா போகலாம் உள்ள. என்ன வள்ளி, உன்ன பையன் வரலையா? நானே சாப்பிட்டு கை கழுவின்னு வந்துட்டேன், இன்னமும் வரல. மணி என்னப்பா 3 ஆகுது. நான் என்ன பண்ணுறதுங்க, அவன் பொண்டாட்டி கூட்டுன்னு ஃபஸ்ட் டைம் கிளம்புறான் சினிமாவுக்கு போகிறேன்னு. நான் சாப்பிட்டு போடான்னு சொன்னால் நீங்களும் வாங்கிக்கின்னு வரல கறியை. உங்கள் அம்மா வேறு சப்போர்ட்டு பேரனுக்கு. வெளியில போய் பாரு, ஆறு நடிக்கிற சவுண்டு கேட்குது கார்ல. வந்தால் வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க, விடுமா வருவான். என்னடா இவ்வளோ நேரம்? அவன் மத்தியானமே வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு மணி 3:30 ஆகுது, இன்னமும் வரலன்னா என்ன? வந்து சாப்பிட்ணும் கொள்ளணும்னு எண்ணம் இல்லையா? வெளியே போய் சுத்தத்துக்கு போனால் அங்கேயே போயிடுவீங்களா? சரி போய் கை கழுவின்னு வாங்க, சாப்பிடுவீங்க, சாப்பாடு போடுறேன். சரிம்மா. வள்ளி நீயும் உக்காரு, நான் எல்லாருக்கும் பரிமாறுறேன். ஆமாம்மா நீ உக்காருமா, நான் உங்கள் 3 பேருக்கு நான் பரிமாறுறேம்மா.